அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இங்கே பார்க்க போகிற நியூஸ் என்ன சொன்னால், இப்போ ஈரான் பெரிய ஒரு அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிக்குது. மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிற இஸ்ரேலில் 10,000 கைதிகளை விடுவிக்கணும். அப்படி விடுவிச்சாதான் நாங்கள் பிடிச்சி வச்சுக்கிற கைது செஞ்சுக்கிற 2 பைலட்டையும் அமெரிக்கா பைலட் 2 பேரையும் விடுவிப்போம் உண்டு. அடுத்தது அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தா லெபனான், ஈரான், யமன் ஊதி கண்ட்ரோல் இருக்கிற அத்தனை இஸ்ரேல் அமெரிக்கா கைதிகளுக்கும் நாங்களும் மரண தண்டனை கொடுப்போம் என்று சொல்லுகிறோம். அப்போ இது ஒரு சரியான முடிவு. இதுவரைக்கும் இந்த அரபு தேசமும் எடுக்காத முடிவு ஒன்று இன்றைக்கி தான் கையில் எடுத்துச்சு. அடுத்தது ஹோர்முஸ் திறக்குது. ஹோர்முஸ் திறக்குது எப்படின்னு சொன்னால், நாங்கள் ஹோர்முஸை திறக்கணும்னு சொன்னால் இப்போக்கு எங்களுக்கு யூஎஸ்டி டாலர் இல்லை, சைனா யுவான் வேணும். சைனா யுவான் எப்படின்னு சொல்லலாம், இலங்கையில் சல்லி பொறுமதிக்கு பார்த்தா 60 கோடி ஒரு கப்பலுக்கு ஹோர்முஸ் வழியாக பயணம் செய்கிறேன்னு சொன்னார். அந்த 60 கோடி ஒரு கப்பலுக்கு தந்தால் நாங்கள் ஹோர்முஸை திறந்து தருவோம். முக்கியமாக அமெரிக்க இஸ்ரேல் கப்பலுக்கு எந்த சான்ஸும் இல்லை. அரபு நாடுகள் வேணுமென்றாலும் இந்த கணக்கு கட்டணும். ஒன்று ஈரான் ரியாலில் கட்டணும், இல்லாட்டி சைனா யுவானில் கட்டணும். அப்படி கட்டினா தான் ஹோர்முஸ் வழியாக பயணிக்கணும்னு சொல்லிக்கிறேன். அடுத்தது என்ன சொன்னால், இப்போ ஈரானில் தரப்படை அனுப்புகிறேன்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிச்சு. அப்போ இந்த தரப்படைகளை அனுப்பித்தான் 3 கப்பலில் அந்த கப்பல் 3ஐயும் குடுப்பட்டமாக்கி எல்லாம் சேர்த்து மடிச்சாரு 80 வீரரும் பிடிச்சி வச்சிருக்கு. அப்போ இது பார்த்திங்க இன்னும் பாகிஸ்தான் எல்லை ஊடாக ஈரானுக்கு போடுறதுக்கு இப்போ சான்ஸ் ஒன்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இது பாகிஸ்தான் நட்பு நாடா இல்லாட்டி ஈரானுக்கு துரோக நாடாண்டி இப்போ எல்லோரும் விலையும் கொள்ளுது. இந்த பாகிஸ்தான் அந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பிக்குது. அடுத்து நாங்கள் பார்க்க போகிற நியூஸ் என்னன்னு அமீரகத்தில் பெண் சிங்கம் ஒன்றிக்கிறாங்க. அமீரகத்தில் அந்த பெண் சிங்கம் சொல்லிக்கிறாங்க, ஈரான் நடிக்கிறத நிப்பாட்டணும், இல்லாட்டி நாங்கள் மறுத்தாக்குதல் கொடுப்போம், இது சட்ட விரோதம், மனித உரிமைகள் மீறு ஆணையம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த அமீரக நாய் இதுவரைக்கும் அந்த பலஸ்தீனில் 34,000 புள்ளைகளையும் மொத்தம் 72,000 பேரையும் கொண்டு குவிக்க காட்டியும், கை கால் இல்லாமல் கண்ணுங்காமல் கொண்டு குவிக்க காட்டியும் இந்த அமீரகம் எங்கே போய்த்து பார்த்துருந்துச்சி. சூடானில் செஞ்சு எவ்வளோ அநியாயம் வைக்கிற அமீரகம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ இந்த அரபு அமீரக நாய் அப்போ இந்த அளவுக்கு பேசுகிறேன் சென்னா, அப்போ எந்த அளவுக்கு அவனோட அந்த மூளை வளர்ச்சி பேத்துக்கிட்டு பார்க்கணும். இதில் தவறு இல்லை, ஈரான் அடிக்கிறதுலேயும் தவறு இல்லைன்னு நல்லா விளங்குது. இது மாயாக்கள் சல்லிக்குத்தானே தவிர இந்த காசா மக்களோட வாழ்க்கையோ இல்லாட்டி முஸ்லீம்களோட வாழ்க்கையோ பார்க்க மாட்டாங்க. இதுதான் மெயின். அப்போ இந்த அரபு அமீரகம் எங்கே போய்த்து நிற்கிறேன்னு எல்லாருக்கும் முக்கியமாக தெரியும். இது போல் அரபு அமீரத்துக்கு நல்ல வேட்டையாடல் ஒன்று கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ்.